ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவகங்கை மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஊரக வளர்ச்சி பிரிவுலேருந்து டிரைவர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இது பார்க்கலாம். இதற்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதை நிர்வாக காரணத்தினால ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக அறிவிச்சிருக்கிறாங்க. தகுதியும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த மாவட்டம் சேர்ந்த யாரும் அப்ளை பண்ணிக்கலாம். சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸில் வேலை இருக்குது. இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. மொத்தம் 11 காலியிடங்கள் இருக்குது. 1/7/2020 அன்னைக்கு கணக்குப்படி 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 19,500 to 62,000 உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 11 காலியிடமும் யாருக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் எல்லாமே லைசன்ஸ் வச்சுருக்கணும். மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 25/1/2021 விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஜெராக்ஸ், கல்வி சான்று, சாதி சான்று, டிசி, ஐடி ப்ரூஃப், எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணது இருந்துச்சுன்னா அது, முன்னுரிமை இருந்துச்சுன்னா அது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது போன்ற பல ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லா ஜெராக்ஸ்லையும் உங்களோட கையெழுத்தை மறக்காமல் போட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் ஒரு கவரில் வச்சு ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எழுதிட்டு 25/1/2021 அவங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் நேர்லேயோ என்ன பதிவஞ்சல் மூலமாகவும் அனுப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு, மாவட்ட ஆட்சியரகம், சிவகங்கை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் சொல்கிறீங்க அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குன்னு. ஸோ உங்களுக்கு டவுன்லோட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு எழுத்து இருக்கும். ஸோ அந்த எழுத்தை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் காப்பி, அந்த ஃபைலோட லிங்க் காப்பி பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு ஆட் ரிசல்ட் டவுன்லோடு லிங்க் ஜென்ரேட்டர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஆட் ரிசல்ட்டு டவுன்லோடிங் ஜென்ரேட்டர் டூல்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் டார்கெட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும்.